பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஆமென். இந்த நாளிலும் 118வது சங்கீதம் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிறது என்ன? தாவீது பாடினது என்ன? என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். உங்களை ஆமாங்க, இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் அநேகர் நெருக்குவாங்க, வளைந்து கொள்வாங்க. இவன் வரக்கூடாது, இவன் வந்தா என்ன சொல்ல, இவன் நம்மளுடைய பேரை தூக்கிட்டு போயிடுவான், நம்மளுடைய அதிகாரத்தை எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். நமக்கு எதிராக நம்ம வரக்கூடாதுன்னு அநேகர் எத்தனித்தாலும், நம்மளை சுற்றி வளைந்து கொண்டாலும், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால அவங்கள நாம மேற்கொள்ளுவோம், அவங்கள சங்கரிப்போம் அப்படின்றதுதான். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். தேனீக்கள் ஒரு சின்ன தேனி கூடு போல அத்தனை பேர் நம்மளை வளைந்து கொள்கிறாங்க. எப்படி இவன் வரக்கூடாது, இவனுக்காக எல்லாருமே இவனுக்கு மாத்திரமே அப்போசா நம்பிக்கையானவங்க எல்லாருமே எதிராக நிற்கும் போது, நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எல்லாருமே எதிராக இருக்கும் போது, இன்னும் சொல்ல போனோம்னா உலகமே உங்களுக்கு எதிராக இருக்கும் போது, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை மட்டும் சார்ந்திருக்காம அநேக ஜனங்கள், அநேக நம்பத்தகாதவர்கள் அநேகர் வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்துட்டு அவங்களே எதிர்பார்த்து நன்மை செய்தவர்கள், நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்தவர்கள், அவர்கள் உங்களை எதிராளியா, அப்படி போல தேனீக்களை போல அநேகர் உங்களை வணைந்து கொண்டாலும் உங்களை வணைந்து கொள்கிறார்கள். நம்மளை வணைஞ்சுக்கிறாங்கன்னு வைங்களேன். எல்லாரும் எப்பக்கமும் நெருக்கப்படுற அனுபவம். எல்லா சைட்ல இருந்தும் நம்மளை வார்த்தையினாலையும் அநேக தூஷணங்களினாலும் நம்மளை பேசினாலும் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். அவங்க பேசுறதெல்லாம் முள்ளில் பற்றின நெருப்பு. ஒரு முச்செடி நெருப்பு எப்படி பற்றி எரியுமோ அது போல அவங்களுடைய வார்த்தை, அவங்களுக்குள்ளாக இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகும். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு ஜெயம் வரும். நீங்க உங்க பிசினஸ்ல முன்னாடி வர முடியாம தடுக்கிற அநேகர் இருந்தாலும் நீங்க கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டீங்கன்னா அவர் தேவன் உங்களை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. தேவன் உங்களை கேர் டேக் பண்ணுவாங்க. நீங்க தேவனை சாராமல் நீங்க உங்களை மனம் போன போக்குல போனீங்கன்னா, கர்த்தரை மட்டும் துதித்துட்டு நீங்க உங்களுக்கு தோன்றதை செஞ்சீங்கன்னா, அவருடைய சித்தம் அல்ல. அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிப்பது, கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிச்சு, கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிச்சு அவங்கள ஜபத்தினால சங்கரிப்பேன். அதுதான் இங்க கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை சங்கரிப்பேன். ஜபத்தினால வெல்லணும். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நம்ம விழும்படி அநேகர் நம்மளை தள்ளுவாங்க, அது எல்லாமே கர்த்தர் நமக்காக சாதகமாக மாற்றி தருவார். நான் விழும்படி என்னை தள்ளினார்கள். யோசேப்பு பாருங்க, யோசேப்பு விழணும்னு சொல்லி அவங்க கூட பிறந்தவங்களே அவங்க தள்ளினாங்க. ஆனா கர்த்தரோ என்ன பண்ணாரு? கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் யோசேப்புக்கு உதவின தேவன் இன்றைக்கு நமக்கும் உதவி இருக்காங்க. நமக்கும் நம் வாழ்வியலையும் உதவி செய்ய இருக்காங்க. இன்னும் விழுந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட என்னை தூக்கி எடுங்கன்னு கேளுங்க. அவர் தூக்கி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்தீங்கள் நல்ல தகப்பனே. இயேசுப்பா, அந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, எத்தனை சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், இயேசுப்பா, இவன் வரவே கூடாது, பிசினஸ்ல இன்னும் அநேக காரியங்கள்ல உம்முடைய நாமத்தினால ஜெயம் கொடி ஏற்ற உம்முடைய பிள்ளைகள் எத்தனைக்கும் போது இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தோல்வியே பார்த்து கொண்டிருந்த அநேகரை அன்பன் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தோல்வியே எப்பொழுதுமே வாழ்க்கையில
கண்டவர்கள் ஏசப்பா உம்முடைய நாமத்து நிமித்தம் ஜெயம் காணட்டும் தகப்பனே. ஏசப்பா அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருக்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் சங்கரித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் விழும்படி தள்ளினாலும் ஏசப்பா எங்களுக்கு எங்களுக்கு முன்பாக இல்லாமல் எங்களுக்கு புறணியாய் அநேகர் விழும்படி எத்தனை பண்ணினாலும் ஏசப்பா நீர் எல்லாவற்றையும் மதம் பண்ணி கர்த்தரோ நீர் ஏசப்பா உதவி செய்து அவர்களை தூக்கி விடும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்களோ எல்லாரையும் நீர் தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவும்படி, யார் யாரெல்லாம் பாவ சேற்றிலிருந்து உளையான சேற்றிலிருந்து அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ செப்பா அவர்களை நீர் தூக்கி எடுத்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய சத்தியத்துக்கு நேராக உம்முடைய அன்புக்கு நேராக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி உம்முடைய அன்பை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக தகப்பனே. செப்பா அந்த உலகத்திற்காகவே பலியான பரிசுத்த ஆட்டுக்குட்டி நீர் தகப்பனே. உம்மை போல நாங்களும் செப்பா பரிசுத்தமாய் எல்லோரிடத்திலும் அன்பாய் வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் ஒருவரே பெருகணும், நாங்க சிறுகணும். நீர் வருகிற நாட்களில் உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்மையுள்ள கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். நன்றி.